நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்களுக்கு வரப்போற ஆபத்து எல்லாமே தட்டி கழிச்சு நம்ம மல்லியை ஆபத்து ஜோன்ல இருந்து சேஃப்டி ஜோனுக்கு மாத்துறது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாரு, நம்ம விஜய் தாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு வரப்போற ஒவ்வொரு ஆபத்தையும் சும்மா அசால்ட்டா ஆரம்பிங்க மாதிரி நம்ம விஜய் வந்து தடுத்து அதை ஒரு பக்கம் மேலும் மேலும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த விதத்தில் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஜய் பண்ணுறதுனால நமக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் ஆதரவாக இருக்கிறதுனால நம்ம ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரோட ஆட்டமும் அடங்க போதுங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க, இவங்களோட ஆட்டம் அதிகமாகவே இருக்குது. இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயம் நம்மளை இரிட்டேட் பண்ணாலும் மறுபக்கம் அவங்க பண்ணுறதுல ஒரு நேயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை. அவங்க பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் எல்லாமே ஒரு லிமிட் தான். லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா, லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டு போச்சுன்னா அதுக்கு மேலே நாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எல்லாமே ஒரு எல்லை இருந்தாங்க. எல்லை கூட்ட தான்ட்டு ஒன்று அடிச்சு தூக்கி துவம்சம் மட்டும் போயினே வந்துருவாங்க. அது போல தான் இப்போ நடந்துன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கூலில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இது முழுக்க முழுக்க மல்லி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், மல்லி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயத்தாவே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. இதை எல்லாமே உன்னிப்பாக கேட்டுன்னு நம்ம விஜய் சும்மா இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் செவில் மேலே 4 வைக்கிறாரு. ஏன்க்கா நீ எல்லாமே பண்ணிட்டு அதுவும் குழந்தைகளுக்கு விஷயத்தை கலந்துக்கிட்டுட்டு மல்லி மேலே பழி போடுறோன்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க. நீங்கள் அவன் மேலே எதனா பழி போடுங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை. ஆனால் விஷத்தை களி கொடுத்துட்டு குழந்தைங்க செத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேடுகட்ட எண்ணத்தோட இருக்கீங்களே, இது கொஞ்சமான நியாயமா, இது கொஞ்சமான அடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ரொம்பவே கஷ்டமான கவலையான ஒரு விஷயம் தாங்க. இந்த மாதிரி பண்ணிக்க கூடாதான். நடந்து போச்சு, அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து நம்மளோட மூவ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சாகணும். அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்து போச்சு அப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுன்னு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லைங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம மூவை நாம் தான் மூவ் பண்ணி போயினே இருக்கணும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்தனே போயிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்துறாரு. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் இதெல்லாம் பண்ணாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் ரஞ்சிதம் ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை எல்லாமே திருட்டி அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ என்ன பண்ணுற போகிறோம் ஏது பண்ண போகிறோம், நம்மளுக்கு ஆதரவாக யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைக்கு இடமா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்க. ராஜேஸ்வரி பண்ண தப்பு அவங்களுக்கு தெரியலைங்க. குழந்தைகளுக்கு எதிராக மாறுறது அவங்க ரொம்பவே தப்பு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருந்துன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலங்க, அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் நிரூபிக்கப்படுறதுனால அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து ராஜேஸ்வரியை தவட்டை மேலே 4 அடி அடிக்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உனக்கு குழந்தை குட்டி இருந்ததுனால அதோட அருமை தெரியும், எதுவுமே இல்லாதனால தானே இப்படி எகத்தாளமாக சுற்றினு மற்றவங்களை கஷ்டப்படுத்தின்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமாக அவமானமாக பேசுகிறாங்க. இதனால் மனசுடைஞ்சு போயிட்டு மனதளவில் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுடா, இதுதான்டா சுச்சுவேஷனு அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, அவங்க எல்லாமே நம்ம மல்லிக்கு ஆதரவாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மல்லிக்கு தாங்க ஆதரவாக இருக்க போகிறாங்க. ஏன்னா மல்லி எந்த ஒரு தப்பும் பண்ணலை, அதனால் அவங்களுக்கு ஆதரவாக தான் இருக்க போகிறாங்க. நம்ம ரஞ்சிதமும் ஒரு பக்கம் பிரச்சனையில மாட்டினாங்க. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையிலேருந்து மல்லியாலையும் தப்பிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி இருக்காங்களே, அவங்க இருந்துன்னு கொஞ்சம் லைட்டாக இவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, கோவத்தில் திட்டி விட்டாங்க. இதனால் ரஞ்சித் வந்து கடுப்பாயிட்டு அவளையும் ஒரு பக்கம் இவளையும் கூட்டாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுறா. இப்போ மல்லி என்ன பண்ண போகிறாங்க, மல்லி இந்த பிரச்சனை தப்பிக்குவாங்களா தப்பிக்க மாட்டாங்களா, இப்போ தானே தப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக தப்பிக்கிற சூழல் வந்து தப்பிக்காமல் இப்போ போகிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் புரியலே. குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்க ஒரு பக்கம். நம்ம விஜய் காப்பாற்றுவாரா மல்லியை காப்பாற்ற மாட்டாரா விட்டுருவாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம். நம்ம கையில் ஒன்றும் இல்லை, ஆக்ஷன்ஸ் ஃபார் அவர்ஸ். அதனால நாம் ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது ஏது இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம புதுசாக தினசாக க்ரியேட்டிவாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. லைக் பட்டனை தட்டி விடுங்க, ஷேர் பட்டனை தட்டி விடுங்க, கமெண்ட்ஸில் நல்ல விதமாக எப்படி இருந்தாலும் சரி கமெண்ட்ஸ்ன்னு பண்ணால் ஓகே, நானும் உங்களுக்கு கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.